என்ன பண்றாங்கன்னு பாக்குறதா என்ன கூட்டிட்டு வந்தியா? இல்லம்மா, நான் பாக்கும்போது. நீங்க 2 பேரும் என்னங்க? முக்கியமான விஷயமா? பின்ன இன்வெஸ்டிகேஷன் தான். சௌமியா எனக்கு சாப்பாடு கொண்டு வந்தா தெரியாம என் கைப்பட்டு பிளேட்டு கீழே விழுந்துச்சு. நான் திட்ட போறேன்னு நினைச்சு சௌமியா ரொம்ப பயந்து போட்டா. ஸோ நான் அவளை சமாதானப்படுத்திட்டேன். இது ஏதாவது தப்பு இருக்கா? நல்ல விஷயம்தான்ப்பா. கோவப்படக்கூடாது. சில நேரங்கள்ல அப்படிதான் நடக்கும். பாவம், அப்படியே பார்க்க பூ மாதிரி இருக்கா, பயந்துருவாள். நீ டென்ஷன் ஆகாத. சௌமியா, நீ போய் மறுபடியும் அருணுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வா. நீ முதல்ல என் கூட வா. புருஷன் பொண்டாட்டி சண்டைனா இப்படிதான் இருக்கும். இப்பதான் 2 பேரும் ஏதோ சமாதானம் ஆயிட்டு இருக்காங்க, நீ அதை கெடுத்துறாத. அம்மா, நான் ஏதாச்சும் சொல்ல வந்தா நீ கேட்க. தயவு செஞ்சு நீ எதுவும் சொல்ல வேண்டாமா? அம்மா, நான் சொல்றது கேளு. அப்படியே போட்டு நான் பாரு. போடி இங்க இருந்து, போய் வேலை பாரு. இதெல்லாம் பார்த்து நீ ஓவரா கற்பனையை வளர்த்துக்காத. ராவி என்ன நடக்குதுன்னு பார்க்க வந்தான்னு எனக்கு தெரியும். அதனால தான் அப்படி செய்ய வேண்டியதா போச்சு. ஏன்னா எனக்கு வேற வழியே தெரியும். உனக்கு மற்றவங்களை பற்றி கவலையே இல்லாமல் இருக்கு. ஆனால் என் குடும்பத்தை கஷ்டப்படுத்தி பார்த்தேன். என்னங்க, நான் போய் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். நீங்க ஒன்றும் தேவையில்லை, நானே பார்த்தேன். இங்க பாரு நிர்மலா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் எந்த விதமான பூஜைக்கும் வரமாட்டேன். அவ புகுந்த வீட்ல இருந்து முதல் முறையா நம்மள கூப்பிட்டு அனுப்பியிருக்காங்க. கண்டிப்பா வர சொல்லிருக்காங்க. நம்ம போகலன்னா நல்லா இருக்கும். நீ போகணும்னு நினைச்சா தாராளமா போ. இப்ப அருணுக்கு மட்டும்தான் விஷயம் தெரிஞ்சிருக்கு. நாளைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா என் தலையத்தை எல்லாம் உருட்டுவாங்க. அந்த அபசகுணத்தை பெற்றது ரொம்ப நல்லா இருக்குங்க. பெத்தவ நான் தான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவளை உங்க பொண்ணுன்னு சொல்லிக்க மட்டும் உங்களுக்கு வெக்கமா இருக்குல்ல? இதை நான் என்னன்னு சொல்றது? நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் இங்க ஒண்ணு ஆக போறது இல்ல. ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. அவளோட தகப்பனா நின்னு அவளுக்கு கன்னியாதானம் பண்ணி வச்சிட்டீங்க. இப்ப நீங்க போகலன்னா பாக்குறவங்க எல்லாரும் உங்களை தான் கேள்வி கேட்பாங்க. இன்னொரு விஷயமும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. நான் கண்டிப்பா போவேன், ஏன்னா அது என்னோட கடமை. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் உங்களை பத்தி யாராவது கேட்டாங்கன்னா இந்த முறை நான் எந்த விஷயத்தையும் சமாளிக்க மாட்டேன். என்ன பதில் சொல்லணுமோ நீங்களே சொல்லிக்கோங்க. போ போ போ, நீ ஒன்னும் சொல்ல தேவையில்லை. என்ன நினைச்சிட்டு இவன் என்ன மிரட்டுனதும் இவ சொன்ன மாதிரி நான் ஆடுவேன். அவசரத்துக்காக நான் எதுவுமே செய்ய மாட்டேன். ஆமா சௌமியா, நீயே போய் கொஞ்சம் அருணுக்கு சாப்பாடு எடுத்து வச்சிரு. அவன் பட்னியா இருப்பான, யாரையும் கேட்க மாட்டான். அவனை பத்தி எனக்கு தெரியும், சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். சரிங்க. நல்ல வேலை, நீயே கீழே வந்துட்ட. நீ சாப்பிடுறதை என் கண்ணால பார்த்தாதான் நான் கொஞ்சமாவது இன்னைக்கு தூங்குவேன். சரி வாடா, வா. சூப்பர். ஆலு கோபி பிரமாதமா செம்ம டேஸ்டா இருக்கு. உண்மையிலேயே உன் சமையல் இன்னைக்கு பிரமாதமா இருக்குது. பிடிச்சிருக்கா? என்னம்மா இப்படி கேட்ட? சூப்பரா இருக்குமா? என் மனசு சொல்லுது, இப்படி சமைச்ச இந்த கையை ஒரு வாட்டி தொட்டு பார்க்கணும். அப்படியா? கை கொடுமா நீ முதல்ல. யாரு சமைச்சாங்களோ அவங்க கையை தொட்டு பாக்குறியா? அப்ப போய் பிடிச்சுக்கோ உன் பொண்டாட்டி கைய. அவதான் சமையல் செஞ்சா. டேய், நீ எங்கடா போற? இப்பதானே நீ சொன்ன சமைச்ச கையை தொட்டு பார்க்கணும்னு. தொட்டு பார்க்காமலே எழுந்து போயிடுவியா?
தான் சாப்பாடெல்லாம் ஓகே தான். எனக்கு பசி ஜாஸ்தியாக இருந்துச்சா, அதில் டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கலாக தெரிஞ்சுது. அடடடடடடடடா. நீ அப்படி போக நான் விட்டுருவேனா? நில்லுடா. சௌமியா, இங்க வா, சீக்கிரம் வா. உன் புருஷன் இப்போ வசமா மாட்டிருக்கான். சௌமியா, இப்பதான் சமைச்ச கைய தொட்டு பார்க்கணும்னு உன் புருஷன் சொல்லிக்கிட்டு இருந்தான். வா, வந்து உன் கை கொடு. கை பிடிச்சுக்கூடா. நான் பிரீத்தி நீ இருக்க பத்தியா, படமா பார்த்து பார்த்து ரொம்ப கெட்டு போயிருக்கேன். எனக்கு நம்ம பண்பாடு என்ன நல்லா தெரியுமா? அதான் எனக்கு ரூம் இருக்குல்ல, என்ன வேணுமோ நானே பார்த்துக்கிறேன். இவ இருக்கானே, இவ எப்பவுமே இப்படிதான். சௌமியா, இந்தா பூஜைக்கு சிகப்பு புடவை கட்டிட்டு வா. சீக்கிரமா ரெடி ஆயிட்டு கீழே வந்துரு. நீயும் அருணும் பூஜையில உட்காரணும். அவனையும் கிளம்பி சீக்கிரமா கீழே வர சொல்லு. சரிங்க அத்தா. சீக்கிரம் வந்துருங்க. இப்போ எதுக்கு இங்கே வந்து பேய் மாதிரி உட்காந்துருக்க? முதல்ல இந்த ட்ரெஸ்ஸை மாத்து, கீழே உடனே போ. எல்லாரும் பூஜைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னங்க, நான் பூஜையில உட்காரணும். உனக்கு இதில் எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை. 21 நாளும் நான் என்ன சொல்லணும் அதை மட்டும்தான் நீ கேட்டாங்க. சீக்கிரம் ரெடி ஆகும். என்னால பூஜையில உட்கார முடியாதுங்க. ஏன்? உள்ள போமா. சின்ன வயசுல இருந்து நான் எப்போ பூஜையில உட்கார்ந்தாலும் அம்மாவும் பாட்டியும் என்ன பூஜையில இருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. இங்க பாரு, உன்னோட கடந்த கால வாழ்க்கையில நீ எப்படி இருந்த, என்ன பண்ண, இதுல எனக்கு முக்கியமே இல்லை. நீ போய் எப்படி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கியோ, அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாளைக்கு நாம சந்தோஷமா இருக்கோங்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கணும். அவ்வளவுதான். அம்மா, போய் தயிரையும் கொஞ்சம் நெய்யும் எடுத்துட்டு வர சொல்லுங்க. ராவி, சீக்கிரம் எடுத்துட்டு வா. பாத்து. அம்மா, உங்க பையன் அருணையும் உங்க வீட்டு மருமகளையும் வர சொல்லுங்க. பூஜைக்கு நாளி ஆயிடுத்து. அதோ வராங்க. சிந்து, போ, சீக்கிரம் அவங்க 2 பேரையும் வர சொல்லு. சரி பெரியம்மா. ஆமாப்பா, எனக்கு நல்லா தெரியும். என் பொம்மைங்களுக்கு போட்டியே கிடையாது. நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. கரெக்டான நேரத்துக்கு பேமெண்ட் வந்துடும். கவலைப்படாத. என்ன பிரீத்தி, சொல்லுங்க. நம்ம சம்பந்திய வீட்டுக்கு கூப்பிட்டியா இல்லையா? நான் சௌமியா கிட்ட சொல்லி அவங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்லிட்டேங்க. அப்புறமும் ஏன் அவங்க இன்னும் வரல? வந்துட்டாங்க. ஆயுசு ரொம்ப கெட்டி. வணக்கம் வணக்கம். வாங்க சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி. வணக்கம். வணக்கம். வணக்கம் சம்பந்தி. நான் ஏதாச்சும் சொன்னா என்ன வாயாடின்னு சொல்லுவீங்க. இன்னைக்கும் பாருங்க, இவங்க தனியா தான் வந்திருக்காங்க. எனக்கு என்னவோ இவங்களுக்கும் இவங்க புருஷனுக்கும் நடுவுல ஏதோ இருக்குன்னு தோணுது. வணக்கம் சம்பந்தி. அடடே, வாங்க சம்பந்தி. வணக்கம் வணக்கம். வணக்கம் சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி. வணக்கம். வணக்கம். வணக்கங்க. உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. என்ன சம்பந்தியமா எங்க கிளம்பிட்டீங்க? இங்க வந்து என் பக்கத்துல உட்காருங்க. சௌமியாவும் அருணும் இங்கதான் பூஜைக்கு வருவாங்க. பூஜை இங்கதானே நடக்குது. சரிங்க.
சரி 2 பேரும் வாங்கோ, வந்து அவ இடத்துல உட்காருங்க. பூஜைக்கு நேரம் ஆயிடுது. வாடா வந்து உட்காரு. ओम अपवित्रः पवित्रो वा सर्वावस्थांगतो सह स्मरेत् पुण्डरीकाक्षां सवाह्याभ्यन्तरः शुचिः। சம்பந்தி எல்லாம் சரிதானே? பிரச்சனை எதுவும் இல்லையே? நீங்க ஏதோ டென்ஷன்ல இருக்கிற மாதிரியே இருக்கு. அப்படிலாம் இல்ல. கண்டிப்பா இல்ல கண்டிப்பா டென்ஷன்லாம் இல்ல. ஓகே. ओम गंगणपतये स्वाहा। இங்க பாருமா, இப்ப அக்னியில ஆகுதி கொடுக்கணும். அதனால உங்க கையை எடுத்து அவர் கை மேல வைங்கோ. என்னாச்சுமா? உங்க கையை மேல வைங்கோ. அப்புறம் இன்னொரு கையால இந்த ஆகுதி எடுத்துக்கோங்க. ओम शांताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभांगं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिवरदानगम्यं वन्दे विष्णु भवभयहरं सर्वलोकैकनाथं। ओम विष्णवे नमः स्वाहा। बोले गणपति गजानन भगवान की जय। பிரசாதத்தை எடுத்து எல்லாருக்கும் கொடுங்க. நன்னா இருக்கும். இதை உங்க மருமக கிட்ட கொடுத்து வெளியில எடுத்துன்னு போய் எங்கேயாவது புதைக்க சொல்லுங்க. சௌமியா, நல்லா இருக்கியாமா? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கும். சௌமியா, அருண் உன்னை ஒன்னும் திட்டலல்ல? ஏன் பக்கத்திலே நீ வராத? உன்னை பார்த்தா எனக்கு அப்படியே வெறுப்பு தான் வரும். சொல்லு. இல்லம்மா, அப்படிலாம் எதுவும் இல்லை. அது வந்து நேத்து நான் செஞ்ச ஆலு கோபி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாரு. வணக்கம் ஆண்டி, இந்தாங்க பிரசாதம். நல்லா இருமா. ஏமா சுமதி, இங்க வாமா. டைம் ஆச்சு, கிளம்பு. என்ன சம்பந்தி இது? வந்த உடனே கிளம்புறேன்னு சொல்றீங்க. இன்னைக்கு பூஜைக்கு வந்திருக்கீங்க. பூஜை முழுசா முடியற வரைக்கும் இருந்து அதுக்கப்புறம் பிரசாதம் சாப்பிட்டு போனாதான் முழுமையா இருக்கும். இது சரியில்லை. அது வந்து முக்கியமான வேலை வந்துருச்சு, போயே ஆகணும். இன்னைக்கு விட்டுரு. ஆனா அடுத்த தடவை பூஜையில கலந்துக்கும் போது பூஜை முடியற வரைக்கும் முழுசா இருந்து பிரசாதம் சாப்பிட்டு தான் போகணும். சம்பந்தி, உங்க பேச்சுக்கு மறு வார்த்தை இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அப்படின்னா சரி சம்பந்தி, நீங்க போயிட்டு வர சம்பந்தி. சுமதி, வா வாமா, வா வா. டைம் ஆகுது இல்ல?
போயிட்டு வாங்க, நல்லது. போயிட்டு வாங்க, நல்லது. ஜெய் துர்கா தேவி. அம்மா மருமகளே, இப்படி வாமா. ஐயரு பூஜை எல்லாம் நல்லபடியா முடிச்சுட்டு சொல்லிட்டு போயிருக்காரு. இத வெளியில எங்கேயாவது கொண்டு போய் ஒரு குழி தோண்டி புதைக்கணுமா. அதனால நீ வெளியில போய் இத புதைக்க ஒரு நல்ல இடமா பார்த்து நம்ம துர்கா தேவிய நல்லபடியா வேண்டிக்கிட்டு புதைச்சு வச்சுட்டு வரணும். அது உன் கடமை. வாமா, நான் கூட வரவா. கூடிய சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு வாரிசு வரணும். அதனாலதான் நான் இந்த பூஜையை நடத்தினேன். ஐயா கும்பிடுறேங்க ஐயா. இருங்க வரேன். இந்த மருமகளே, நல்லா வேண்டிக்கிட்டு புதைச்சு வச்சிரு. நான் 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஏன் இவங்களுக்கு நடுவுல நீ வாழணும்னு ஆசைப்பட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னால எப்பவும் இவங்க கூட இருக்க முடியாது. நீ எப்பவுமே எங்க கூட தான் இருக்க. சௌமியா, உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லி புரிய வைக்கிறது? நானும் உனக்கு அம்மா மாதிரி தான்ன்ற விஷயத்த. நான் என்ன சொன்னாலும் அது உன்னோட நல்லதுக்கு மட்டும்தான் இல்ல, சொல்லுவேன். நீங்க என் அம்மா மாதிரி இல்ல. ஒருவேளை என் அம்மா மாதிரி இருந்திருந்தா எனக்கு நல்லது நினைச்சிருப்பீங்க, என்ன புரிஞ்சிருப்பீங்க. என்னோட சந்தோஷம் இங்கதான் இருக்கு, இந்த உலகத்துல. ஆனா நீங்க என்ன உங்க கூட கூட்டிட்டு போக பாக்குறீங்களே. அது ஏன் தெரியுமா? உங்க அம்மா இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சும் கூட உன்னை ஏத்துக்க மறுக்கிறா. அதாவது இந்த சமுதாயம் எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ புருஷனை சந்தோஷமா வச்சுக்கிறாளோ அவ்வளவுதான் ஏத்துக்கும். இதுதான் உண்மை. இந்த ஜென்மத்துல அப்படி இருக்க உன்னால முடியாது. சொல்லு, உன்னால முடியுமா? ப்ளீஸ் விட்டுருங்க. எனக்கு உங்க கூட வர இஷ்டம் இல்ல. நான் இங்க தான் இருக்க ஆசைப்படுறேன். இந்த உலகத்துல தான் நான் இருக்கணும். அம்மா மருமகளே. மாமா, என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? என்ன விட்டுருங்க ப்ளீஸ். எங்க போயிட்டான்னு தெரியலையே. இங்க பாருங்க, அவர்கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. அம்மா மரும, எனக்கு உங்க கூட வர இஷ்டம் இல்ல. நான் என் குடும்பத்தோட இங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறேன்.